செய்தியினுடைய தலைப்பு, தேவனுக்கு தேவைப்படுகிற மனிதன் யார்? அதிலே தான் நான் இந்த நாளிலும் நான் பேச போகிறேன். போன வாரத்தில் தேவன் உருவாக்கினதான மனிதன் யார் என்று பார்த்தோம். தேவன் உருவாக்கினால் நம்மிடத்தில் எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது. நம்மிடத்தில் அநேக காரியங்களை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்மை உருவாக்கினதான தேவன் இவ்விதமாக நம்மை உருவாக்கினார் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம். போன வாரம் 2வது ஆராதனையில் இதை பார்த்தோம். நான் இந்த நாளில் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நம்மளை எவ்விதமாக உருவாக்கினார். எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். 291ஆம் பக்கத்தில் இருக்குது. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். கொடுக்க போகிறாரா? கொடுக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே நம்மளை என்ன பண்ணிட்டார்? உருவாக்கிட்டார். என்ன மாதிரி மனிதனாக உருவாக்கினார்? நமக்கு பயத்தின் ஆவியே இல்லாமல் எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்தை தேவன் நமக்கு கொடுத்து உருவாக்கியிருக்கிறார். அடுத்ததை நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? பலத்தை கொடுத்திருக்கிறார். 3ஆவதாக அன்பை கொடுத்திருக்கிறார். 4ஆவதாக தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம ஒவ்வொரு வாரமும் கேட்கிற, ஒவ்வொரு நாளும் கேட்கிற வார்த்தையின்படி நாம் ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம். தேவன் நம்மை உருவாக்கி தான் இந்த யுத்தத்தில் நம்மை அனுப்புகிறார். ஒருத்தரையும் வெறுங்கையா வீசின கையுமா நம்மளை அனுப்புறது கிடையாது. தேவன் நம்மை உருவாக்கினார் என்பதை நிறைய பேர் உணர்றதே இல்லை. இந்த வசனத்தை நிறைய பேர் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இதனுடைய அர்த்தத்தை உணர முடியாதபடிக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறாங்க. தேவன் நமக்கு என்ன ஆவியை கொடுக்கலையா? பயமுள்ள ஆவியை கொடுக்காம வேற என்ன கொடுத்துருக்கிறாரு? பலத்தையும் அன்பையும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த பலம் இல்லை, தேவனுடைய அன்பு இல்லை. ஆனால் தெளிந்த புத்தி இல்லாததினாலே அவங்களுடைய சிந்தையில் ஓயாமல் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய யுத்த களம் என்பது நம்முடைய மூளை பகுதி. இந்த மூளையில் தான் தேவையில்லாத போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் எழும்பி நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறது. இந்த மூளை பகுதியில் தான் நம்மை உருவாக்கக்கூடியதான அந்த வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. மூளை என்ன பண்ணும்? நம்முடைய ஒரு விருப்பத்தை சொல்லும். இப்போ இந்த கையை நீட்டு அப்படின்னு ஒரு உத்தரவு போட்ட உடனே அது என்ன பண்ணும் தெரியுங்களா? நம்முடைய அந்த கைக்கு என்ன பண்ணும்? அடுத்த உத்தரவு விடும், இந்த கையை நீட்டு அப்படின்னு, இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அந்த மூளை ஒரு உத்தரவு போடும் பொழுது நாம் அந்த இடத்திற்கு போகிறோம். நாம் போகிறோன்றது நிறைய பேர் நினச்சிட்ருக்கிறோம். நாம் போவதில்லை. நம்முடைய மூளையில் என்ன யோசனை வருதோ அதன்படி தான் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். அப்போது கர்த்தர் நம்மை உருவாக்கின பொழுது நம்மை ஒரு மிஷினாக, ஒரு ரோபோவாக உண்டாக்காமல் சுயமாக செயல்படும்படியாக தேவன் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த சுயம் எங்கே வெளிப்படுகிறது அப்படின்னு சொன்னால் நம்முடைய மூளை பகுதியில் தான் இருக்கிறது. அப்போ இந்த மூளை பகுதி தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பயத்தின் ஆவி இருக்கக்கூடாது, பலம் கிடைக்க வேண்டும், அன்பு கிடைக்க வேண்டும். அப்போ தான் 4ஆவதாக தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு இந்த யுத்தத்தை நம்மால் தைரியமாக செய்ய முடியும். இல்லை என்று சொன்னால் இன்னும் எத்தனை வருஷம் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பயத்தின் ஆவியின் மூலமாக கிரியை செய்கிறதான பலம் இல்லாமல் போகும், அன்பு இல்லாமல் போகும், தெளிந்த புத்தியுள்ள ஆவி இல்லாதபடி அந்த பயத்தின் ஆவி என்ன பண்ணுது? நமக்குள்ளே உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அப்போது இப்போ நம்ம ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவன் நம்மை எதற்காக உருவாக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காகவே தேவன் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்போது நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறதான காரியங்கள் ஒன்று உண்டு. எதையுமே உருவாக்காமல் எதையுமே செய்ய முடியாது. அப்போது தேவன் நம்மை உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது அவர் நம்மை உருவாக்கினதான விதத்தை குறித்து பார்க்கிறோம்.
அவர் என்ன பண்ணுறாரு, மண்ணினாலே ஒரு ஒரு உருவத்தை செய்கிறார். அதை யாருடைய சாயலாக செய்கிறார்? தேவன் தம்முடைய சாயலாகவே அந்த அந்த களிமண்ணை என்ன பண்ணார், அந்த செம்மண்ணை கர்த்தர் உருவாக்கினார். ஆதாம் என்று சொன்னால் சிவப்பு மண் அப்படின்னு சொல்லி அர்த்தம், சிவந்த மனிதன். அப்போது அந்த மண்ணினாலே அவர் யாரை மாதிரி உருவாக்கினார் தெரியுங்களா? நம்மளாம் யார் மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா தேவன் மாதிரியே இருக்கிறோம். ஆனால் தான் பிசாசுக்கு நம்மளை பார்த்தா ஒரு பயம். ஏற்கனவே தேவன் ஒருவர் இருக்கிறார், இப்போ எங்கே திரும்பினாலும் அவருடைய சாயலாகவே நம்ம பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதிக பயம். அதுவும் இன்னும் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை பார்க்கும் பொழுது இன்னும் அவனுக்கு அதிக பயமாக தான் இருக்குது. ஆனால் தான் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறதான ஆவி பயத்தின் ஆவியை கொடுக்காம பலத்தை கொடுத்திருக்கிறார், அன்பை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைன்னா இந்த நாட்களில் நம்மளால் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கவே முடியாது. தொடர்ந்து தோல்வியவே சந்தித்து கொண்டு இருப்போம். அப்போது இந்த பயத்தின் ஆவி வருவதனாலே நமக்குள்ளே என்ன இல்லாமல் போயிடுது தெரியுங்களா? பலன் இல்லாமல் போய் விடுகிறது, ஆவிக்குரிய பலன் இல்லாமல் போய் விடுகிறது. அதனால தான் நம்மளால் ஜெபிக்க முடிகிறதில்ல, உபவாசிக்க முடிகிறதில்ல, ஆராதனைக்கு வர முடிகிறதில்ல, வேதத்தை வாசிக்க முடிகிறதில்ல. ஏன்னா பலன் இல்லாமல் ஒரு சோர்வு நமக்குள்ளே வந்துடுது. அடுத்ததாக நமக்குள்ளே என்ன கொடுக்குறாருன்னா பலத்தையும் அன்பை கொடுக்குறார். இந்த அன்பு இல்லாதபடினால தான் இன்றைக்கு உலகத்தில் ஒரே போராட்டங்கள், குடும்பத்தில் குழப்பங்கள், சின்ன பிரச்சனைனா கூட அதை வச்சுக்கிட்டு பெரிய போராட்டம் பண்ணிடுறாங்க. நிறைய குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய சண்டை சாயந்தரத்துக்குள்ளே அந்த குடும்பமே ரெண்டாயிடும். இதுக்கு நடுவில் காலையில் ஆரம்பித்ததான அந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமில்லாத ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு காரியமாக இருக்கலாம். ஒரு உப்பு இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா காரம் இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் விரும்புகிற உருவத்தில் ஒரு வேலை செய்யாமல் இருக்கலாம். அதை வைத்து கொண்ட உடனே உங்களுக்குள்ளே என்ன வந்துடுது? கோபம் வந்துடுது. ஏன்? அன்பு இல்லாததினாலே. அப்போ தேவன் நம்மை உருவாக்கின பொழுது பயத்தின் ஆவியை கொடுக்கல, பலத்தை கொடுத்துருக்கிறார். எதையும் தாங்கக்கூடிய பலனை கொடுத்துருக்கார். அப்போ அந்த உப்பு இல்லைனாலும், அது சரியான உருவம் இல்லைனாலும் அதை தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நம்முடைய மூளை பகுதியில் பிசாசு சொல்லுவான், நீ பேசு, நீ கேளு, நீ இதை கேளு, நீ அதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசி குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வந்து சாயந்தரத்துக்குள்ளே குடும்பம் பிரியிற அளவுக்கு வந்துடுது. அப்போது இதை கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள். தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய பலனினாலே நம்மை நிரப்புகிறார். இதற்காக தான் நம்ம அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து ஜெபிக்கக்கூடியதான அந்த ஜெப நேரத்தை நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். அதில் எத்தனை பேர் நீங்கள் கலந்துக்கிறீங்க, எத்தனை பேர் நீங்கள் அதில் ஜெபிக்கிறீங்கன்னு தெரியல. நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு அதை பேசுனா அது எங்களுக்கு என்னன்னு புரியல, எங்களுக்கு வார்த்தையே வரலன்னா என்ன? அந்த சத்தம் கேட்குதா? அந்த சத்தம் கேட்கும் பொழுது ஆவியின் மண்டலத்தில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. உங்கள் காதில் கேட்கும் பொழுது உங்களுக்கு எதிராக ஆவியின் மண்டலத்தில் உங்களை கோபப்படுத்தும்படியாய், உங்களை பலவீனப்படுத்தும்படியாய், உங்களுடைய மூளையை தெளிவில்லாதபடிக்கு மாற்றக்கூடிய செயல்படுகிறதான எல்லா சக்திகளும் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே கட்டப்படுகிறது, வெட்டப்படுகிறது, வெளியேற்றப்படுகிறது. அப்போ பாருங்கள், எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு செயலை ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்கிறார், ஒரு வரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அன்பின் ஆவியினால் நாம் நிரப்பப்பட வேண்டும், பலத்தின் ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். இந்த அன்பு இல்லாததுனால தான் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள். இன்றைக்கி மணிப்பூரில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் எவ்வளோ போராட்டங்கள் இல்லைங்களா? கடந்த நாட்களில் 2 பெண்களை நிர்வாணமாக அவங்க என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, ரோடில் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் 2 பெண்களை அது அங்கே இன்டர்நெட் இல்லாததுனால நிறைய காரியம் வெளியில் வரல. அதனால் இப்போது ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, அந்த ஹைகோர்ட்டில் இருக்கிற அந்த ஜட்ஜிக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாரு, அங்கே இருக்கிற இன்டர்நெட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆக்டிவேட் பண்ணுங்கள், அப்போ தான் அங்கே நிறையா காரியங்கள் வெளியே தெரியும் அப்படின்றாரு.
அப்போது கடந்த மாதத்தில் தான் நடந்ததான அந்த காரியங்கள் 1 மாதம் ஆகி இப்பொழுது தான் நமக்கு வெளியே ஒரே ஒரு காரியம் வந்திருக்கு. அது இன்னொரு காரியம், ஒரு 2 சகோதரிகள், அவங்க ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்கள். அவங்க வேலை செய்யும்படியாக அவங்க பட்டணத்திலிருந்து அவங்க போகக்கூடியதான இடத்துக்கு ரொம்ப தூரன்றதுனால அந்த வேலை செய்கிற இடத்துலையே ஒரு ரூம் எடுத்து அவங்க தங்கியிருக்காங்க. அங்கே 3 சகோதரிகள் இருக்காங்க. 2 பேர் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்கள். அவங்கள தேடி வந்து அவங்க 2 பேரையுமே கெடுத்து அவங்கள சாகடிச்சிட்டாங்க. இன்னொரு சகோதரன் ஒருவர், அவங்க குடும்பத்தில் அவர் மாத்திரம்தான் சம்பாதிக்கிறவர், அப்பா கிடையாது. அம்மா தங்கச்சியெல்லாம் இருக்கிறாங்க, வேறு சம்பாத்தியம் கிடையாது. கொரோனாவுக்கு முன்னாடி பாம்பேயில் ஒரு ஹோட்டலில் இவர் சர்வராக வேலை செஞ்சுட்டு இருந்தவர். கொரோனாவுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டார். வீட்டில் போய் வேலை செஞ்சிட்டு இருக்கிறதான அவரை வழியில் பார்த்து அவர் தலையை வெட்டி கண்ணு 2 நோண்டி அந்த தலையை எடுத்து ஒரு மூங்கில் குச்சியில் அப்படி குத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ இதெல்லாம் செய்யும் பொழுது அவங்களுக்குள்ள என்ன யோசனை இருக்குதுன்னு தெரியல. நிச்சயமாக அசுத்த ஆவிகள் தான் அந்த கோபத்தை அவர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாதபடிக்கு செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்காக நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறது? இவங்களை ஆண்டவரை அந்த வெட்டுனவங்களை வெட்டுங்கன்னு நம்ம ஜெபம் பண்ணுறதா, அடித்தவங்களை அடிங்கன்னு நம்ம ஜெபம் பண்ணுறதா? கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்ததான ஒரு ஜெபம், அவர் கடைசியாக சிலுவையில் அவர் வேண்டிக் கொள்ளும் பொழுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் இது செய்வது இன்னதென்று அறியாதபடிக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்முடைய ஜெபம் இவ்விதமாகத்தான் இருக்கணும். ஆண்டவர் இவங்க தெரிய என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்களுடைய உள்ளத்தில் தேவனுடைய அன்பு இல்லாதபடியினாலே சக மனிதர்களை அவள் விரோதிகளாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த காரியங்களிலிருந்து நமக்கு ஒரு மாற்றம் வரணும். அவன் வெட்டுறான், குத்துறான், என்னென்னமோ பண்ணுறான். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டதான தேவ ஜனங்களாகிய நாம் நம்முடைய வீடுகளில் இப்படி அநேக கொலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் அநேகரிடத்தில் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். அநேகருடைய இருதயத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதற்காக தேவன் நம்மை உருவாக்கவில்லை. தேவன் நம்மை உருவாக்கினார். ஹல்லேலூயா! அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? தேவன் நம்மை உங்களை உருவாக்கினாரா? ஹல்லேலூயா! எப்படி உருவாக்கினாரு? உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காம தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். பலத்தை கொடுத்திருக்கிறார். தீமைகளை எதிர்க்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னதான் தீமையான வார்த்தைகளை பேசினாலும் செய்தாலும் அதை தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை மன்னிக்கக்கூடிய அன்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது நிமித்தமாக பாதிக்கப்பட போகிறதான தெளிவில்லாத அந்த புத்தியை கர்த்தர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அப்போ நம்ம மறுபடியும் அந்த வசனத்தை சொல்லாமா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை, பலமும் அன்பும் நிறைந்த ஆவியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார், அன்பை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த யுத்தத்தில் எவ்விதமாக செய்ய வேண்டும் என்கிறதான அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை கெடுக்கும்படியாக தான் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கசப்பு வந்துடும். இது எப்படி இப்படி பண்ணலாம், இது எப்படி இப்படி பண்ண போச்சு, இது ஏன் இப்படி பண்ண போச்சு அப்படின்னு நம்ம வாக்குவாதம் பண்ணுறோம். பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் நமக்குள்ள இருக்கிற அன்பின் ஆவி இல்லை, கசப்பின் ஆவியை அவன் கொடுத்துட்டான். கசப்பின் ஆவியின் நிறைந்ததினால தான் நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமான காரியங்கள் உலகத்தில் மணிப்பூரில் நடக்குது, அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, நம்ம வீட்டுக்குள்ளாரையும் நடக்குது. அதற்காக கர்த்தர் உங்களை உருவாக்கலை. கர்த்தருக்கு தேவைப்படுகிறீங்க. நீங்கள் எதற்காக தேவைப்படுறீங்கன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். கர்த்தர் எதற்காக உங்களை தெரிந்து கொண்டார் என்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதற்கு முன்பாக நான் கடந்த வாரத்தில் எடுத்ததான அந்த செய்தியை நான் கொஞ்சம் அப்படியே மறுபடியும் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்போ தேவன் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார், அன்பின் ஆவியை கொடுத்திருக்கிறார்,
தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த 4 குணங்களையும் உங்களுக்குள் உருவாக்கினதினால்தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கிறோம். ரட்சிக்கப்பட்டதற்கு என்ன அடையாளம்? பயத்தின் ஆவி இல்லை, பலவீனத்தின் ஆவி அல்ல, அன்பற்ற ஆவி அல்ல, தெளிவில்லாத ஆவி அல்ல. எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார், அன்பை கொடுத்திருக்கிறார், தெளிவை கொடுத்திருக்கிறார், பயத்தை என்னை விட்டு நீக்கி இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மற்றபடி நாம் ஞானஸ்நானம் எடுத்ததினாலேயோ, பெயரை மாற்றுகிறதுனாலேயோ, ஆலயத்துக்கு வருகிறதுனாலேயோ, ஆராதிக்கிறதுனாலேயோ நீங்களும் நானும் ரட்சிக்கப்படலை. நல்லா தெரிஞ்சுங்க. உங்களை ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எதை வைத்து கொண்டு சொல்லுகிறீர்கள்? கர்த்தர் எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, கர்த்தர் எனக்கு பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு அன்பின் ஆவியை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல எனக்கு தைரியம் உண்டு. எத்தனை பேருக்கு இந்த தைரியம் உண்டு? ரட்சிக்கப்பட்டிருக்கிற. ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார், அன்பின் ஆவியை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குங்க. அதன்படி தான் உங்களுடைய குடும்பத்தை கட்டும்படியாக உங்களுக்கு அன்பான ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு அன்பான ஒரு கணவனை கொடுத்திருக்கிறார், உங்களுடைய எல்லைகள் பெரிதாக வேண்டும் என்று சொல்லி, உங்களுடைய சந்ததி வளர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு அன்பான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில் அன்பை காண்பிக்கும்படியாக உங்களோடு சகோதர சகோதரிகளை, உங்களுடைய குடும்பத்தாரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய தெரு மக்களை நீங்கள் நேசிக்கும்படியாக உங்களுடைய தெருவை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எதற்காக கொடுத்திருக்கிறார்? இல்லைன்னா நம்மளை ஒரு வனாந்தரத்தில் கொண்டு போய் வைத்திருக்கலாமே, ஒருத்தர் இல்லாத இடத்துக்குள்ளே கொண்டு போய் நம்மளை வைச்சிருக்கலாமே. ஏன் இந்த இடத்துல வைத்திருக்கிறார்? ஏன் அந்த குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? கர்த்தர் உங்களை உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை இந்த நாளில் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இதுவரையிலும் நீங்கள் தெரியாமல் இருந்தாலும், அந்த குடும்பத்தை கொடுத்தது கர்த்தர், அந்த மனைவியை கொடுத்தது கர்த்தர், கணவனை கொடுத்தது கர்த்தர், பிள்ளைகளை கொடுத்தது கர்த்தர், என்னுடைய உறவுகளை கொடுத்தது கர்த்தர், சபையை கொடுத்தது கர்த்தர், ஊழியக்காரனை கொடுத்தது கர்த்தர், விசுவாசிகளை கொடுத்தது கர்த்தர். எல்லாத்துக்கும் தேவன் தான் காரணமே. அப்போ இந்த நாளிலே நம்மை உருவாக்கி நமக்கு ஒரு அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அதை சீரழிக்கும்படியாக, அந்த குடும்பத்தை கெடுக்கும்படியாக, உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு கலக்கத்தை கொடுக்கும்படி, பலவீனத்தை கொடுக்கும்படி, அன்பை எடுத்து போடும்படியாக உங்களுடைய விரோதியானவன் நம் ஒவ்வொருவரையும் சுற்றி 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 கொண்டு வருகிறான். குடும்பத்தை சுற்றி கொண்டு வருகிறான். எவனை வஞ்சிக்கலாம், எந்த குடும்பத்தை கெடுக்கலாம், எந்த கணவன் மனைவியை பிரிக்கலாம், எந்த பெற்றோர் பிள்ளைகளை பிரிக்கலாம். இந்த நோக்கத்தோடு உங்களுடைய எதிராளி உங்களை சுற்றி கொண்டு வருகிறான். 1 பேதுரு 5:8 சத்துருவானவன், பிசாசானவன் எவனை வஞ்சிக்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். எங்கே சுற்றுறான்? உங்களுடைய குடும்பத்தை சுற்றி கொண்டிருக்கிறான். அதை நீங்கள் உணராதபடி உங்களுடைய இருதயம் பயத்தினாலே, அன்பற்ற இருதயத்தினாலே, தெளிந்த புத்தியில்லாத அந்த இருதயத்தினாலே, சிந்தையினாலே நீங்கள் மனிதர்களோடு போராடி கொண்டிருக்கிறீங்க. நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற மனுஷர்களிடத்தில் அல்ல, வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு தான் நம்முடைய யுத்தம். இதை மறக்கச் செய்து நம்முடைய குடும்பத்துக்கு எதிராகவே, நம்முடைய உறவுகளுக்குள்ளாகவே யுத்தத்தை செய்ய வைத்து, தேவ சமாதானத்தை இழக்க வைத்து, எல்லாவற்றுக்கும் மேலே தேவனுடைய சாட்சியை இழக்கச் செய்து, நம்ம எதுக்கு சபைக்கு வரோம்? சத்தியத்தை அறிந்து, சத்தியத்தை அறிஞ்சால் என்ன செய்யுது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆனால் விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை இன்னும் நிறைய குடும்பங்களில் இருக்கிறது, நிறைய சபைகளில் இருக்கிறது. ஆனால் தான் சபைகளில் ஒரே போராட்டம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த சபையில், இந்த சபையில் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள். பாஸ்டர் விசுவாசி அடிக்கிறாரு, விசுவாசி பாஸ்டர் அடிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன்?
கர்த்தர் அவங்கள உருவாக்கி இருக்கிறார் என்ற அந்த நோக்கத்தை மறந்துட்டாங்க. கர்த்தர் உருவாக்கினதான அந்த திட்டத்தை உணர முடியாதபடிக்கு அவங்களுடைய சிந்தை இருளடைந்து இருக்கிறது. அவங்களுடைய சிந்தையில் ஒரு இருள் ஒன்று இருக்கிறது. ரோமர் 2 அதிகாரம் 22 வசனம் பாருங்க. 208வது பக்கத்தில் இருக்குது. எல்லாரும் எடுத்துக்கங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுக்கு ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமென். வசனம் எவ்வளோ தெளிவாக எழுதியிருக்கு பாருங்க. இப்போது வசனத்தை அறியாதவர்கள் அவங்க விக்கிரகங்களையும் பறவைகளையும் ஊரும் பிராணிகளையும் எல்லாத்தையும் ஒரு தெய்வமாக உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வசனத்தை அறிஞ்சதான நாம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே நிறைய விக்கிரகங்களை வைத்து கொண்டு இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுங்களா? நம்முடைய இருதயத்துக்குள்ள உணர்வு இல்லாமல் போய்விட்டது. நான் தேவனுடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தேவன் எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, பலத்தை கொடுத்திருக்கிறார், அன்பை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து போனதினாலே நம்முடைய இருதயம் எப்படி இருக்கா? இருளடைந்து போயிருக்கிறது. உணர்வில்லாத ஒரு இருதயம். இன்னைக்கு உணர்வோடு இருக்கிறோமா நம்முடைய இருதயம், இல்லை உணர்வில்லாத இருதயமாக இருக்கிறதா? ஒரு சின்ன கேள்வி கேட்டு பார்ப்போம். என் இருதயத்துக்குள்ள உணர்வு இருக்குதா, உணர்வு இல்லையா? மற்றவனை நான் துக்கப்படுத்தும் பொழுது அந்த துக்கம் என்னையும் பாதிக்கணும். வசனம் என்ன சொல்லுது? மற்றவங்க உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புறியோ அதையே நீ மற்றவங்களுக்கு செய். மற்றவங்க என்னை பார்த்து நான் கெட்டது செஞ்சாலும் என்னை நல்லவன்னு சொல்லணும். அப்படித்தான் நம்ம விரும்புகிறோம். இல்லைன்னா என்னை கெட்டவன் ஊரெல்லாம் சொல்லணும் நான் விரும்புகிறோம். கெட்டது செஞ்சாலும் என்னுடைய செயல்களை ஊரில் எல்லாரும் என்ன பண்ணணும்? நல்லவங்கன்னு சொல்லணும். அதனால் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்? நடித்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கி நிறைய அரசியல் வியாதிகள் பொல்லாத காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வெளிப்படையாக அவங்கள பார்க்கும் பொழுது எல்லாரும் பார்த்தா அவங்கள நல்லவங்க, ரொம்ப நல்லவங்கன்னு தான் சொல்கிறாங்க. இது உலகத்தில், சபையில், குடும்பத்தில், ரட்சிக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தில், தேவனை ஆராதிக்கிறதான குடும்பத்தில் நம்மளை யாராவது நல்லவங்கன்னு சொல்லணும். கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்துட்டா என்ன ஒரு மாதிரி முறைக்கிற அப்படின்வாங்க, என்ன ஒரு மாதிரி பார்க்குறீ அப்படின்வாங்க. ஏன்? இவங்களுக்குள்ள தாங்க செய்ததான தவறை எதிரில் இருக்கிறவங்க பார்த்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயம்தான். அப்போ நானும் ரட்சிக்கப்பட்டதான தேவ ஜனங்களாக இருக்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்டிருக்கிற குடும்பமாக இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தை யாராலும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய விசுவாசம் அசைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. காரணம் அவங்க யாருன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு எனக்கும் தெரியணும், நான் தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன். தேவன் என்னை நம்பி எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். என்னை நம்பி என் மனைவியை கொடுத்திருக்கிறார். என்னை நம்பி என் கணவனை கொடுத்திருக்கிறார். என்னை நம்பி என் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். என்னை நம்பி கர்த்தர் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். என்னை நம்பி கர்த்தர் இந்த குடும்பங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார்.
அவங்கள நான் நேசிக்கணும். அவங்க மேலே எந்த விதமான கோபமோ ஆத்திரமோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா தேவன் எனக்கு அன்பின் ஆவியை கொடுக்கல, கசப்பின் ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் எத்தனை பேருக்கு மற்றவங்க மேலே கசப்பு இருக்குது? ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையிலும் நம்ம இதை சொல்லிகிட்டே தான் இருக்கணும். கசப்பு இருக்கக்கூடாது. கசப்போடு நம்ம திருவிருந்தில் பங்கு கொள்ளும் பொழுது அது நமக்கு சாபமாக மாறிவிடும். இது நிமித்தமாக உங்களில் அநேகர் பலவீனப்பட்டவர்களாய் வியாதியுள்ளவர்களாய் அநேகர் மரித்தும் போயிருக்கிறார்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நம்ம எச்சரிக்கிறது. அப்போ திருவிருந்து ஆராதனையில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதோ வரோம், ஏதோ ஒரு கொடுக்குறாங்க சாப்பிட்றோம், ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க குடிக்கிறோம், சோத்திரம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்களை மன்னிக்கிறது இல்லை, குடும்பத்தாரை மன்னிக்கிறது இல்லை, சக விசுவாசிகளை மன்னிக்கிறது இல்லை. ஒருவர் மேல் ஒருவர் கோபமும் ஆத்திரமும் இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு திருவிருந்து ஆராதனை எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. மாறாக சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன், அது உங்களுக்கு சாபமாகவே முடியும். அதனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, பலவீனத்தின் ஆவியை கொடுக்கல. எனக்குள்ள இந்த பலவீனம் அந்த பலவீனம் இருக்கலாம், ஆனாலும் அந்த பலவீனத்தில் அவர் சொல்றாரு, என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். பலவீனம் இருக்கலாம், ஆனால் அந்த பலவீன சரீரத்தில் கர்த்தருடைய பலன் எப்படி விளங்குமா? பூரணமாய் சம்பூர்ணமாய் ஒரு குறைவில்லாதபடிக்கு அவர் நம்முடைய பலவீனத்தை மாற்றுவார். இது நிமித்தமாக உங்களில் அநேகர் பலவீனர்களாக இருக்கிறாங்க, வியாதிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் வியாதிகள் காரணம் திருவிருந்து நேரத்தில் அவங்க செய்ய தவறினதான சில காரியங்கள். ஒரு சிலருக்கு இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், எல்லா பலவீனங்களும் சொல்ல முடியாது. ஒரு சிலருடைய பலவீனங்கள் குடும்ப வழியாக வருகிறது, ஒரு சில பலவீனங்கள் என்னுடைய அறியாமையினாலே வருகிறது, ஒரு சில பலவீனங்கள் என்னுடைய ஆகார முறைவினாலே வருகிறது, ஒரு சில பலவீனங்கள் என்னுடைய அந்த எக்ஸசைஸ் பண்ணாமல் எதுவுமே செய்யாமல் அப்படியே இருக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ எனக்குள்ள பலவீனம் வருது. அதனால் எல்லாத்தையுமே பேய்கிட்ட பிசாசுக்கிட்டன்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையிலுமே இருக்குது. நம்மை நாமே, அதுக்கு தான் வசனம் சொல்லுது, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்க படமாட்டோம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நியாய தீர்ப்பு இருந்து கொண்டு இருக்கிறது. நிறைய பேருடைய குடும்பத்தில் நியாய தீர்ப்பு இருந்து கொண்டு இருக்கிறது. தாங்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறோம் என்பதை உணர முடியாதபடிக்கு அழிவுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறதான அநேகர் உண்டு. இந்த நாளில் நம்முடைய குடும்பம் ஓடுவது அழிவுக்கு நேராகவா, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக இருக்கிறதா? நம்முடைய குடும்பம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறது? கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார்? அதை குறித்து தான் நான் இந்த நாளில் உங்களோட பேச போகிறேன். தேவனுக்கு தேவைப்படுகிற மனிதர்கள் யார்? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 292ஆம் பக்கத்தில் இருக்கு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எல்லாரையும் சேர்ந்து வாசிக்கலாமா? அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவை தன்னுடைய மகனாக கருதி எழுதுகிறார். 1வது வசனம் பாருங்க. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. இப்போ பவுல் என்ன சொல்கிறாரு தீமோத்தேயுகிட்ட, நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன் பாரு, நீ என்கிட்ட கற்றுக்கிட்ட பாரு, இந்த காரியத்தில் அப்படி நீ உனக்குள்ளாரையே வச்சு பூட்டி வச்சுக்க கூடாது. உன்னை எதற்காக தேவன் தெரிந்து கொண்டார் தெரியுமா?
என்னிடத்தில் கற்றவைகளை கேட்டவைகளை நீ மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடு. அப்போ எல்லாத்தையும் வாங்கி 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 வச்சுக்கிட்டு ஒன்றையுமே செலவழிக்காமல் இருக்கும் பொழுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் இருக்காது. வாங்குகிறதை பார்க்கலும் கொடுப்பது ரொம்ப நல்லது. அப்போது தேவனிடத்தில் நம்ம வந்து இவ்வளோ நாளாக எவ்வளோ வசனங்களை கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இந்த வசனங்களை எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க? கர்த்தர் உங்களை அதற்காகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக தான் உங்களுக்கு வசனத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். மாதம் மாதம் வாக்குத்தத்த வார்த்தைகளை வாசிக்கிறோம், டெய்லி வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்லுகிறோம். இதெல்லாம் நம்ம ஆண்டவர் கொடுக்குறாரு. இதை பெற்றுக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே தீமோத்தேயுக்கு எழுதுகிறார் பவுல், நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. எனக்கு யாரும் கிடைக்கல அப்படின்ட்டு போய் போனவங்க வந்தவங்ககிட்டலாம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வாங்கிறது அடி வாங்கிறது அதுதான். சத்தியம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய முகத்தை பார்த்தாவே அவங்க கேட்குறவங்களா கேட்காதவங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு நன்றாக தெரியும். அங்கே ஒரு மத கூட்டம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். அங்கே போய் இவர் ட்ராக்ஸ் கொடுப்பார். அங்கே இருக்கவங்களாம் பிடிச்சி அடிப்பான். அப்புறம் இவர் அடுத்த நாள் வந்து சபையில் நான் கடவுளுக்காக நான் அடி வாங்கினேன். இல்லை, இது ஒன்று அறியாமையினாலே வாங்கினதான அடி. அப்போ என்ன சொல்கிறார் பவுல், நீ எனக்கிட்ட பார்த்தது எனக்கிட்ட கேட்டது எல்லாத்தையும் உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில். நீ உண்மையுள்ளவனாக இருந்தீங்கன்னா மற்றவன் உனக்கு உண்மையுள்ளவனாக இருப்பான். நீ ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அன்பினாலே நிரப்பப்பட்டிருப்பாயானால் எப்படிப்பட்ட கோபக்காரனையும் உன்னால் சமாதானப்படுத்த அந்த நேரத்தில் கர்த்தர் உனக்கு கிருபையை கொடுப்பார். ஒருவேளை உன்னை அடிக்கணும்னு வந்தாலும் உன் முகத்தை பார்த்துட்டு அவங்க வேற பக்கமாக போயிடுவாங்க. வேற ஒருத்தனை அடிக்க வந்தால் என்னை பார்த்து அடிச்சுட்டு போவான். இப்படி தான் இருக்குது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை. ஏன்? தேவனிடத்தில் கேட்டவைகளை கற்றவைகளை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்க. அப்போ என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம், உண்மையுள்ள ஒரு மனுஷனை கர்த்தருக்கு தேவைப்படுகிறது. அந்த உண்மை எங்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னா, தேவ சமூகத்தில் நீ கேட்ட வார்த்தைகளை நீ மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை கொண்டு மற்றவங்களை ஆசீர்வதிக்கணுன்றது தான் ஆண்டவருடைய விருப்பம். ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லாத பொழுது கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். ஏன்? அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாய் இருப்பாய் என்று சொல்லி ஆபிரகாமை தெரிந்து கொண்டவர் அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்து அவனுடைய சந்ததியை பெருக செய்து இன்றைக்கு நம்மையும் ஆபிரகாமின் சந்ததியாக மாற்றியிருக்கிறார். இப்போ ஒன்றுமில்லாத இடத்துல தான் எல்லாவற்றையும் உருவாக்க ஆண்டவருக்கு முடியும். இந்த உலகத்தை உருவாக்கும் பொழுது அவர் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு எல்லாம் உண்டான உலகத்தை பார்த்து அவர் சொல்லலை. ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக இருந்துச்சு, காலியாக இருந்தது. ஒரு பூச்சி புழு இல்லை, ஒரு பச்சை புல் இல்லை, மரம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலே இந்த முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கினதான தேவன் உன்னுடைய வாழ்க்கையில், வெறுமையாக இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நிரம்பி வழியக்கூடிய வல்லமுள்ள மனிதனாக மாற்ற தேவனால் முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா! என்னை அவ்விதமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார், இன்னும் மாற்றிக்கொண்டிருக்கிறார், இன்னும் உயர்த்துவார். அது மூலமாக அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் நம்மை மென்மேலுமாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அதில் ஒரு ஆசீர்வாதம், நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஆனால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய குடும்பத்தில் இன்னும் கடனில் இருக்கிறோம். முதலாவது, கடன் என்பது ஒரு சாபம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். கேட்டால் கொடுக்குறாங்களேன்னு போய் வாங்கக்கூடாது.
குறைஞ்ச வட்டியில் தானே கொடுக்குறாங்கன்னு வாங்கக்கூடாது. இன்னைக்கு இந்தியாவே கடன் வாங்கிட்டு இருக்குதுங்க. பரவாயில்ல, அந்த இந்தியாவில் ஒன்று ஆண்டவர் கடன் கொடுக்குறவனா கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கடன் வாங்குறவங்க மத்தியில் கடன் கொடுக்குறவனா அவனை மாற்றிருக்கிறார். கடன் வாங்குறவங்க மத்தியில் இன்னும் அதிகமாக பிச்சை எடுக்கிறதுக்காக தேவன் உங்களை என்னையும் உருவாக்கவில்லை. தேவன் உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கடன் வாங்காத வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம்லாம் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் பெற்றுக்கொண்ட வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் தான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். அப்போ எனக்குள்ள வசனம் இருந்துச்சுன்னா தான் நான் மற்றவங்களை ஆறுதல் படுத்த முடியும். உலக பிரகாரமாக அது இதுன்னு சொல்லி காரணங்கள் உதாரணங்கள் எல்லாமே சொன்னாலும், ஒரே ஒரு தேவனுடைய வார்த்தையை சொன்னீங்கன்னா போதும். அது உலகம் தர முடியாத, உலகத்தால் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை அந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்க போதுமானதாக இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தையை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. உங்களை உண்மையுள்ளவன் என்று சொல்லி இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நம்ம உண்மையற்றவர்களாக இருந்தாலும், பொய் பேசி கொண்டிருந்தவர்களாக இருந்தாலும், சாபத்தின் வம்சத்தில் வந்திருந்தாலும், கர்த்தர் நம்ம எப்படி பார்த்துருக்கா தெரியுங்களா? உண்மையுள்ளவன் என்று கருதி இந்த ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லி தான் இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். அப்போ இந்த பேசின வார்த்தை, கேட்ட வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ள தங்கி இருந்தால்தான் இதை மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். இங்கே வாங்கி வெளியில் போக போக வெளியே ஒவ்வொன்றா போயிடுச்சு. அங்கே போனவொன்னே காலி டப்பாவாக மாறிடும். அப்புறம் அங்கே போய் எப்படி மற்றவங்களுக்கு சொல்கிறது, மற்ற குடும்பங்களை சமாதானப்படுத்துறது? கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. எதற்காக? அவரிடத்தில் உங்களை நம்பி ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுக்காக ஊழியக்காரனை மாத்திரம் அல்ல, நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஊழியக்காரர்களாக மாற்றி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இந்த நாட்களில் அதிகமாக தேவைப்படுகிறது. உண்மையாய் அழைக்கப்பட்டவர்கள், உண்மையாய் அறிந்தவர்கள், உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் தேவனுக்கு இந்த நாட்களில் அநேக கோடிக்கணக்கான ஜனங்கள் தேவை. இல்லைனா அழிந்து போய் கொண்டிருக்கிற இத்தனை ஆத்துமாக்களுக்கு யார் போய் தைரியமாக தேவ வசனத்தை சொல்ல முடியும்? உங்களுடைய உறவுக்குள்ள, உங்களுடைய குடும்பத்துக்குள்ள உங்கள் அல்லாமல் வேற யாராலையும் வார்த்தைகளை சொல்ல முடியாது. அதற்காக தான் உங்களை நம்பி அந்த குடும்பத்துக்குள்ள, அந்த தெருவுக்குள்ள உங்களை வச்சிருக்கிறாரு, அந்த ஊருக்குள்ள உங்களை வச்சிருக்கிறாரு. என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் தெரியும் உங்களுக்கு யாருக்கு, பாஸ்டர் டேவிட் ராஜன். அவரை அந்த ஊருக்குள்ள சத்தியம் சொல்லும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார். வேற ஒரு ஆளாக இருந்தால் அந்த இடத்துல இவ்வளோ நாளைக்கு அடித்து துவைச்சி காயப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவர் அதற்கென்று பிரத்யேகமாக தெரிந்து கொண்டார். அந்த ஊரினுடைய ரட்சிப்பிற்காக அந்த ஊருக்கு மத்தியில் கொண்டு போய் வைத்திருக்கிறார். காரணம் தெரியுங்களா? அவங்க அதே ஊரில் இருந்தாங்க, அவங்களோட சொந்தங்கள்லாம் இருக்கிறாங்க. அவனை தொட்டால் அந்த சொந்தங்கள்லாம் நமக்கு தீமை வந்துடுமேன்னு நிறைய பேர் அவங்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்க. ஆனால் யாராலையும் தொட முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? தேவன் வைத்திருக்கிற இடத்துல அவர் தங்கி இருக்கிறார். அருமையான தம்பி தமிழ் சொன்ன இப்போ சொன்ன பார்த்தீங்களா? அவனையும் கர்த்தர் அதற்காக தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஊருக்குள்ள ஒரு எழுப்புதல் இவன் மூலமாக தான் உருவாக போகிறது. அதற்காக தான் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். வேற யாரும் அங்கே போய் சொல்ல முடியாது. நம்ம அந்த விவிஎஸ் டைமில் இந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரத்துக்கு போகும்பொழுது என்னை பிடிச்சி அந்த நடு ஊரில் நிறுத்தி என்னை காரெல்லாம் கொண்டு போய் அந்த கோயில்கிட்ட வச்சு, கோயிலில் இருக்கிறவங்களாம் வர சொல்லு, என் கோயிலை கழுவி விடுவியா, அதையா இதையான்னு எவ்வளோ கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதே ஊருக்குள்ளேருந்து கர்த்தர் ஒரு சில குடும்பங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம், கர்த்தருடைய நோக்கம் அந்த ஊருக்குள்ளே நிறைவேற போகிறது.
இப்போ இந்த மகன் கேட்டதான இந்த வசனங்கள் சத்தியங்கள் அந்த மகனுக்குள்ளாக நிலைத்திருக்கும் பொழுது அது அந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரையும் பற்றி பிடிக்கும். இது ஒரு பயங்கரமான ஒரு நெருப்பு, தேவனுடைய வசனம். இது போச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற தீமை எல்லாத்தையும் சுட்டரிச்சிடும். அந்த இடத்துல இயலாமை என்று சொல்லி எதுவும் இருக்காது, பயம் என்று சொல்லி எதுவும் இருக்காது. ஏன்னா கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காம பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியை அந்த மகன் மீது கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஆவியினால் அந்த மகன் நிரம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த மகனை கொண்டு அந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில் இதுதான், உங்களை நம்பி தான் உங்களுடைய ஊரை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அதற்காக தான் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை உங்களுடைய குடும்பத்தில் சொல்லியிருக்கீங்க? ரட்சிக்கப்படாத குடும்பத்துக்குள்ள, இல்லைன்னா ரட்சிக்கப்படாத உங்களுடைய உறவுக்குள்ள எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? இதை கெடுக்கும்படியாகத்தான் உங்களுடைய உறவுகளுக்குள்ள ஒரு பிரச்சனையை பிசாசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அதை நன்றாக தெரிந்து கொண்டுங்கள். எங்கள் குடும்பம் மோசமான குடும்பங்க, எங்கள் குடும்பம் வைராக்கியமான குடும்பங்க, எங்களோட குடும்பம் கொலகார குடும்பங்க. எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒன்று அந்த குடும்பத்தில் தெரிந்து கொண்டதற்கு கொலக்கார குடும்பத்தை, ஒன்றுமில்லாத குடும்பத்தை ஆசீர்வாதமான குடும்பமாக மாற்றணும்னு தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ இதை உணர முடியாதபடிக்கு நம்முடைய கண்களை பிசாசு குருட்டாட்டம் பண்ணி நாம் செய்யக்கூடிய ஊழியத்தை தடை பண்ணும்படியாக முதலாவது அவன் எங்கே தெரியுங்களா ஆரம்பிச்சிருக்கிறான்? உங்கள் குடும்பத்துக்குள்ளாரிய பிரச்சனையை, பிரிவினையை அவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த பிரச்சனையை பார்த்துட்டு அவன் பேசுன நான் பேசாமல் இருப்பதா, நான் பேசுவேன் அவன் பேசுவேன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்க அவனுடைய ராஜ்யம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்துடும். தேவனுடைய ராஜ்யம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வராதுங்க. தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை உங்கள் குடும்பத்தில் கட்டணுன்றதுக்காக தான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பேர் அழிஞ்சு போயிட்டாங்க, எத்தனையோ பேர் பேர் இல்லாமல் போயிட்டாங்க. அதில் நம்மளும் சிக்கியிருந்திருக்கலாம், சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை அதிலிருந்து வேறு பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதற்கு நோக்கம் என்னன்னு தெரியுதா? நீங்கள் பெற்றுக்கொண்டதான ஆசீர்வாதத்தை, நீங்கள் பெற்றுக்கொண்டதான அந்த வார்த்தையை உங்களுடைய குடும்பத்தில் சொல்லணுன்றதுக்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. ஆனால் அதை கெடுக்கணுன்றதுக்காகத்தான் ஒவ்வொரு பக்கத்தில் இருந்தும் ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் ஒவ்வொரு நாளும் புது 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 தாக்கங்கள், டெக்னிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு எதிராக வந்து தாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர முடியாதபடிக்கு நீங்கள் பேதைகளாக இருக்கிறீர்கள். தேவன் நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பேதையாக இருப்பதற்காக அல்ல, படித்தவங்களை வெட்கப்படுத்தும்படி படிப்பில்லாத உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். என் குடும்பத்தில் நான் ஒன்றுமே படிக்கலைங்க, உங்களை தான் கர்த்தர் நேசிச்சிருக்கிறார், உங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? படித்த பெருமையுள்ள வசதியுள்ள அவர்களை வெட்கப்படுத்தும்படியாக படிப்பில்லாத வசதி இல்லாத உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை உணர முடியாதபடிக்கு நாமளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எங்கள் குடும்பத்தில் வசதி இல்லாத குடும்பங்க, எங்கள் அப்பா ரொம்ப ஏழ்மையில் இருந்தாங்கங்க, எங்கள் அம்மா இப்படி இருந்தாங்கங்க, எல்லாம் எப்படி இருக்கட்டுமே, உன்னுடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? நீர் ஆராதிக்கிறதான தேவன் யார்? இந்த யோசனை இல்லாமல் இருந்திருந்தா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அன்றைக்கு நெருப்புலையே எரிந்து போயிருப்பாங்க. நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கிற நெருப்புக்குள்ளே போட்ட உடனே கூடவே ஏசப்பாவும் வந்துட்டாராம். நீ தனிமையா அல்ல, கைவிடப்பட்டவன் அல்ல, அனாதை அல்ல, விசாரிப்பற்றவன் அல்ல. ஆனால் எருசலேம் குமாரத்தி என்ன சொல்கிறாளாம்? நான் கைவிடப்பட்டவள், நான் விசாரிப்பற்றவள், நான் அனாதை, என்னை ஏன்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லை, என்னை வெட்டி போட்டாலும் யாரும் கேட்கறதுக்கு இல்லை அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்கிற. உன்னை வெட்டி போடுவதற்காக தேவன் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. வெட்டி போடுவதற்காக அந்த குடும்பத்தில் உன்னை வைக்கல.
ஒருவேளை உண்டு எதிராளி செய்யலாம், சொல்லலாம், என்ன செய்கிறான் பார், உன்னை அழிச்சிடறான் பார், உன் குடும்பத்து பேரை கெடுத்துறான் பார், உன் சொத்தெல்லாம் அழிச்சிடறான் பாருன்னு சொல்லலாம். யார் என்ன சொன்னாலும் என் தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் அது நிறைவேற போகிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது, நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. இந்த 3 காலங்களையும் ஆளுகை செய்கிறவர் கர்த்தர். உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை கர்த்தர் அறிவார். நிகழ்காலத்தில் நீங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியும். உங்களுடைய எதிர்காலமும் எப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். காரணம், உங்களுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் அனுமதிக்காம உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. மனுஷன் சொல்கிற எந்த ஆபத்தும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா. இந்த தைரியம் அந்த காலை வேளையில் நமக்கு வரணுங்க. உங்களுடைய பலவீனத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன், உன்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டேன், நோய்களை சுமந்து தீர்த்தேன், என்னுடைய காயத்தின் தழுவுகளாலே நான் உன்னை சுகமாக்கி இருக்கிறேன். அப்போ டாக்டர் சொல்கிற ரிப்போர்ட்டு, ஸ்கேன் ரிப்போர்ட்டு, எக்ஸ்ரே ரிப்போர்ட்டு, அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுருங்க. தேவன் சொல்கிற ரிப்போர்ட்டை நீங்கள் பாருங்கள். தேவன் என்ன சொல்கிறாரு? எஸ்ஐயா 58 அதிகாரத்தில் சொல்கிறார் இல்லைங்களா, மெய்யாகவே நான் உன்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு உன் நோய்களை சுமந்து தீர்த்தேன், என்னுடைய தழும்புகளாலே நான் உன்னை சுகமாக்கினேன். அப்போ இந்த வார்த்தையெல்லாம் ஏன் நம்ம மறந்துட்டோம்? எத்தனை முறை கேட்டிருக்கிறோம், ஆனால் நமக்குள்ளாம இல்லாமல் போயிடுச்சு. மற்றவர்களையும் பலவீனப்படுத்தப்பட்டவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக கர்த்தரை நம்மளை தெரிந்து கொண்டார். என் மூலமாக நடக்க வேண்டிய அந்த ஊழியத்தை பிசாசு தடை பண்ணிச்சான். அப்போ இப்போ என்ன பண்ண போகிறேன்? இனிமேல் நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் கவனமாக கேட்டு என்னுடைய இருதயத்துக்குள்ளே வைத்து கொள்ளுவேன். என் முன்பாக பலவீனப்பட்டவர்கள், குறைவுள்ளவர்கள் யார் வந்தாலும் அவங்களுக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லுவேன், இயேசுவின் இரத்தத்தை குறித்து சொல்லுவேன், ரட்சிப்பை குறித்து சொல்லுவேன், அவங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்த போகிறேன். ஹல்லேலூயா. இப்படி சொல்கிறதான உண்மையுள்ள மனிதர்கள் தான் கர்த்தருக்கு தேவைப்படுகிறார்கள். ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் இருக்கலாம், படிக்கிற இடங்களில் இருக்கலாம், பழகுகிற இடங்களில் இருக்கலாம். உங்களுடைய பழக்கம், உங்களுடைய நெருக்கங்கள் எல்லாம் மாற வேண்டும். ஒருவேளை தேவையில்லாத இடத்துல உங்களுடைய சாவகாசம் இருக்குமானால் அதை விட்டுவிடும்படி இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதிலிருந்து வெளியே கொண்டு வர தேவன் போதுமானவராக இருக்கிறார். உங்களை தூக்கி எடுத்து நிறுத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாததான தேவன். உங்களை அழைத்தவர் ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களை அழைக்கலை. உங்களை தெரிந்து கொண்டது ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களை தெரிந்து கொள்ளலை. அப்போது இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் தேவனுக்கு தேவைப்படுகிறார்கள். முதலாவது, நீங்கள் கேட்டதான காரியத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும். இது தேவனுக்கு தேவைப்படுகிறது. தேவனுக்கு உண்மையுள்ளவர்கள் தேவைப்படுகிறார்கள். காரணம், இயேசு கிறிஸ்து தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவராக இருந்தாராம். வாசிக்கலாம் பாருங்களேன். எபிரேயருக்கு எழுதினதான நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 299வது பக்கத்தில் இருக்கிறது. எடுத்துங்க. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். யார் இவர்? மோசேயா? இயேசு கிறிஸ்து. அதற்கு உதாரணமாக மோசேயை சொல்றாரு. மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையா இருந்தது போல இவரும், யாரு? இயேசுவும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு, ஏற்படுத்தினது யாரு? பிதாவாகிய தேவன். அவருக்கு எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவராக இருந்தார். இப்போ நம்ம இயேசுவை போல உண்மையுள்ளவர்களாக மாறணுங்க. மோசையை விட உண்மையுள்ளவர்களாக மாறணும்.
மோசே கூட உண்மையுள்ளாராக இருந்துமே அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான அந்த ஒரு கோபத்தின் ஆவி அவரை கானானுக்குள் நுழைய முடியாமல் செய்து விட்டது. இயேசு கிறிஸ்துவையும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடிக்கு பிசாசானவன் அவரிடத்துல வந்து அநேக கேள்விகளை கேட்டு அவரை துக்கப்படுத்தி அவரை பின்வாங்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருந்தான். கல்லுகளை அப்பமாகும்படி சொன்னார். உயர்ந்த மதிலிருந்து கீழே குதிக்கும்படியாக சொன்னார். எல்லாவற்றிலும் தேவன் உண்மை உள்ளவராக இருந்தார் இயேசு கிறிஸ்து. அதே இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு வேற எங்கேயும் இல்லை, உங்களுக்குள்ள நமக்குள்ள இருக்கிறார். ஏன்? அவர் உண்மையா இருந்தது போல நம்மையும் உண்மையுள்ளவர்களாய் மாற்றும்படியாக கிறிஸ்து உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு தாம் வாசம் பண்ணக்கூடிய தேவனுடைய ஆலயமாக கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றியிருக்கிறார். அப்ப நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஒரு உண்மையுள்ளவராக இருக்கும் பொழுது நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். இந்த உண்மையுள்ளவர்கள் தான் இன்றைக்கு தேவனுக்கு தேவை. நம்ம என்ன சொல்ல போறோம்? உண்மையற்றவர்களாக இருந்தோம், ஆனாலும் கர்த்தர் உண்மையில்லாத என்னை, பவுல் அப்போஸ்தலன் சொல்றார் பாருங்க, 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனம் பாருங்க, 291 பக்கத்தில் இருக்குது. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம், 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனம் வாசிக்கலாமா? ஆதி நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவருமாய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். இப்போ எனக்கு இந்த அழைப்பை கொடுத்தது யாரு? நீங்களா வந்துட்டீங்களா? ஆலயத்துக்குள்ள நீங்களா வந்துட்டீங்களா? நீங்களா ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? உங்களை கொண்டு வந்தது தேவன். அவர் உங்களை அந்நாள் பரியந்தம், உங்களுடைய மரண நாளோ வருகை நாளோ எதுவாக இருந்தாலும் அந்நாள் வரையிலும் உங்களை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு உண்மையுள்ளவர்களாக கர்த்தர் நம்மை என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் வாஸ்த வசனம் தப்புன்னு நினைக்கிறேன். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனம் பாருங்க, 286 பக்கத்தில் இருக்குது. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் முதலாவது சொன்னதானது வசனம் தப்பு. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுன்னு சொன்னேன். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனம். இன்னொரு தடவை வாசிக்கலாமா? என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ பவுலை தெரிந்து கொள்ளும் பொழுது முன்னமே அவர் என்ன தெரியும்? அவர் யாருன்னு தெரியும் தெரியுங்களா? அவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, உண்மையுள்ளவர் என்று எண்ணி அந்த கனமான ஊழியத்துக்குள்ளே அவரை தெரிந்து கொண்டவர் உங்களையும் என்னையும் உண்மையுள்ளவர்களாய் நினைத்தபடியினால தான் இந்த ஆலயத்துக்குள்ள, இந்த சபைக்குள்ள, இந்த தேவனை ஆராதிக்கிறதான இடத்துல கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு வைத்திருப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் ரொம்ப உண்மையுள்ளவர்கள் என்று. கர்த்தர் பாருங்கள் நம்மளை குறித்து எவ்வளோ உயர்வாக மதிச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம தான் அவரை நிறைய நேரத்தில் தூஷிச்சிடுறோம். ஆனால் கர்த்தர் என்னை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுங்களா? உண்மை உள்ளவனேன்றாரு. ஆனால் நான் எவ்வளோ அளவுக்கு உண்மை இல்லாதவன், எவ்வளோ அக்கிரமக்காரன், எவ்வளோ அநியாயக்காரன் எனக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் என்ன மனதார சொல்கிறாரு, உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கு நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்போ நீங்களா வரல. அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, இந்த சிஸ்டர் சொன்னாங்க, அந்த பிரதர் சொன்னார், இவங்க ஜெபம் பண்ணாங்க. இல்லை, கர்த்தர் உங்களை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி இந்த கனமான இந்த ஊழியத்துக்குள்ள உங்களை வச்சிருக்கிறார்.
இப்படிப்பட்ட ஆட்கள் தான் தேவனுக்கு தேவை. உண்மை இல்லாதிருந்தும் உண்மையுள்ளவனாக மாற்றியிருக்கிறதான கர்த்தர், அவர் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. அப்போது முதலாவது தேவனுக்கு தேவைப்படுகிறவர்கள் யார் தெரியுங்களா? தேவனுக்கு தேவைப்படுகிற மனிதன் உண்மையுள்ள மனிதனாக இருக்க வேண்டும். அடுத்ததா அவன் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். முதலாவது தேவனுக்கு உண்மையுள்ளவனாக இருக்கணும். அடுத்ததா தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். சொல்றது புரியுதுங்களா? தேவனுக்கு உண்மையுள்ளவனாக இருக்கணும். அடுத்ததா தேவனுடைய என்னங்க வார்த்தைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13 வசனம் பாருங்க. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. அந்த வசனம் சாதாரணமான வசனம் அல்ல, ஆரோக்கியமான வசனங்கள். அதில் சுகம் இருக்கிறது. அந்த வசனத்துக்கு நீ உண்மையுள்ளவனாக இருந்தீன்னா கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவனாக இருந்து உன்னை சுகப்படுத்துவார். எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் உன்னை சுகப்படுத்த தேவனுடைய வார்த்தை ஒன்று போதுமானதாக இருக்கிறது. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உனக்கு சுகமாக்குகிறதான தேவன். அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் உங்கள்கிட்ட என்ன செய்யணும்னு அவர் நினச்சி அனுப்பினாரோ அது செய்யாமல் அவர்கிட்ட திரும்பி வெறுமையாக போகவே போகாது. உங்ககிட்ட என்ன செய்யணும், என்ன சுகத்தை கொடுக்கணும்னு உங்ககிட்ட அனுப்பிச்சாரோ அந்த வார்த்தை உங்கள் குடும்பத்தில் சுகத்தை கொடுக்கும். உங்களுடைய திருமண உறவில் சுகத்தை கொடுக்கும். உங்களுடைய குடும்பத்துக்குள்ள சுகத்தை கொடுக்கும். உங்களுடைய சரீரத்துக்குள்ள சுகத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்போ அந்த வசனங்களில் நம்ம உண்மையுள்ளவர்களாய் கை கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். 14 வசனம் பாருங்க. அதிலே உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அந்த சுகத்தை நீ எப்படி காத்துக்கொள்ளணுமா? பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே. மற்றபடி நம்மளால் காத்துக்கொள்ள முடியாது. தேவனுடைய ஆவியானவரை நமக்கு ஆண்டவர் தேற்றரவாளனாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உதவி செய்கிறவராய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் சொல்லுகிற விண்ணப்பங்களை பிதாவினிடத்தில் கடத்து போகிறவராய் கர்த்தர் இருக்கிறார். அங்கிருந்து பதிலை உனக்கு கொண்டு வருகிறவராக இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அவரே உனக்கு பதிலாக இருக்கிறார். பிதாவினுடைய சமூகத்திலிருந்து நன்மையான காரியங்கள் உனக்கு கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார். உடைய சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ இந்த சுகம் தேவனுடையது, அது எனக்கு சொந்தமானது. காரணம், நான் அவருடைய வார்த்தையில் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன். என்னை அழைத்த தேவனுக்கு நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன். அந்த அறிந்த வார்த்தையில் தொடர்ந்து ஜீவிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். மனிதர்களுடைய வார்த்தைகள் சொல்பவர்கள் அதை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை சொல்கிறவங்க அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவங்களுக்கு சொல்லிட்டு பொய் பேசாத, கோபப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நாம் கோபப்பட்டுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுங்க, எந்த பிரயோஜனமுமே இல்லை. அதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. வார்த்தையில் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். கேட்ட வார்த்தைகளில், அறிந்த வார்த்தைகளிலே உண்மையுள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை அநேகருக்கு முன்பாக உயர்த்தி நிறுத்துவார். உன்னுடைய வாழ்க்கை பட்ட பகலை போல வெளிச்சமாக இருக்கும். நடுப்பகலிலே பிரகாசிக்கிற சூரியனின் பிரகாசத்தை போல கர்த்தர் உன் குடும்பத்தை கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்துவார். இல்லைன்னா இருளில் தான் இருக்கணும். இயேசு வெளிச்சமாக இருக்கிறார், இயேசு உலகத்தின் ஒளியாக இருக்கிறார்னு சொல்லி
நம்முடைய வாழ்க்கை இருளாக இருக்குமானால் அதனால் ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? ஆண்டவருக்கு பொய் சாட்சி சொல்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக மாற்ற வேண்டும். அதற்கு அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது தேவனுடைய வார்த்தைகளுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். மூன்றாவது ஒரு காரியம், சபைக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் வருகிறதான ஆராதிக்கிறதான அந்த சபைக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உங்களோடு விசுவாசத்தில் வளர்கிறவர்களுக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். உங்களோட ஒரே குடும்பத்திலேருந்து உங்களை ஆராதிக்கிற வருகிறவர்களுக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அப்போ தான் தேவன் தன்னுடைய உண்மையை உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்துவார். தேவனுடைய சபையில் நீங்கள் என்ன பண்ணணும்? உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கொலோசியருக்கு 1 அதிகாரம் 7 வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் ஒருத்தரை குறித்து சொல்கிறார் பாருங்க, 274 பக்கத்தில். அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாளனும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாக இருக்கிற எப்பாப்பிராவின் இடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். அப்போ நம்ம யார் மாதிரி மாறணும் தெரியுங்களா? எப்பாப்பிரா போல. பவுலே சொல்றாரு, எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாளன் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாக இருக்கிற எப்பாப்பிராவின் இடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். அப்போ நம்மளை பார்த்து மற்றவங்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம சபைக்கு உண்மையுள்ளவர்களா, தேவனுக்கு உண்மையுள்ளவர்களா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கும் பொழுது நம்மை பார்த்து மற்றவர்களும் கற்றறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபைகளை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய சரீரமாகிய சபைக்கும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வசனம் தெரியாதவங்க கிட்ட நான் பேசல, வசனம் தெரிந்தவர்களிடத்துல தான் நான் சொல்கிறேன். ஒருவேளை எனக்கு வாசிக்க தெரியலையே, படிக்க தெரியலையேன்னு இருக்கலாம். கேட்ட உங்களுடைய அந்த வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய இருதயத்துக்குள்ள பத்திரமாக பூட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். என விதைக்கப்படுகிற வார்த்தைகளை பொறுக்கி விடும்படியாக நமக்கு மேலாக பறக்கிறதான பறவைகள் உண்டு. இயேசு கிறிஸ்து நிலத்தை குறித்து சொல்லும் பொழுது சில விதைகள் வழி அருகே விழுந்தது இல்லைங்களா? வழி அருகே விழுந்ததை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன்ச்சா? பறவைகள் கொத்தி போயிடுச்சு. கற்பாறையில் விழுந்தது வேறு இல்லாமல் செத்து போயிடுச்சு. முள்ளுகளுக்குள்ள விழுந்தது அது முள்ளு நொறுக்கி போட்டுருச்சு. நீங்களும் நானும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக மாற வேண்டும். வசனத்தை கை கொள்ள வேண்டும். வசனத்துக்கு கேட்டு உண்மை இல்லாதவர்கள் வசனத்தை கேட்டு அதை எப்படியோ என்னமோ கேட்டுக்கிட்டே போயிட்டே என்னமோ இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மேலே நிறைய பறவைகள் பறந்து கொண்டு இருக்கிறது. அந்த பறவைகளுடைய வேலை என்ன தெரியுங்களா? உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான செடியோ கொடியோ மரமோ தேவனுடைய சித்தத்தின்படி வளரக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணலாம்? ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் சபைக்கு வந்து உக்காந்துட்டீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ சபையில் இருக்கிற வார்த்தைகளை கேட்டுட்டீங்க. இப்போ இவனை இப்படியே விட்டால் இந்த விதை இவனுக்குள்ளே வளர்ந்து இவன் ஒரு பெரிய மரமாக போயிடுவான். ஆனால் என்ன பண்ணு, பறவையே நீ பறந்து போய் அவனுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கொத்தி கொண்டு வந்துருன்னு சொல்லி பிசாசானவன் கட்டளை கொடுத்துருக்கிறான். இதுதான் நமக்கு மேலே பறக்கிற பறவைகளின் ஆவிகள். இந்த ஆவிகளுடைய தாக்கங்கள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்குது. எவ்வளோதான் கேட்டாலும் எவ்வளோதான் ஜெபித்தாலும் கேட்ட வார்த்தைகள் ஒன்றுமே உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் கிரியை செய்ய முடியாதபடிக்கு உங்களுடைய இருதயத்துக்குள்ளது பிசாசானவன் விதைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை கொத்தி எடுத்துட்டு போயிட்டான். ஆனால் தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு வறட்சியாக இருக்கிறது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விதைய தேவனுடைய வார்த்தையை பிடுங்கவே மாட்டார். பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி எறியப்படும். அந்த வார்த்தைகள் தேவன் விதைத்ததான வார்த்தைகள்
அது உங்களுடைய இருதயத்தில் இருக்குமானால், நீங்கள் காத்து கொள்வீர்களானால், அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்களானால், அந்த வார்த்தைகளை நீங்கள் மதிப்பீர்களானால், உங்களுடைய சபைக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்களானால், தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்களானால், உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. இதை தேவன் செய்ய போகிறார். இந்த கடைசி நாட்களிலே தேவன் இவ்விதமான ஆட்களை தான் தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். உண்மையுள்ள மனிதர்களை கர்த்தர் தேடுகிறார். தமக்கு உண்மையுள்ளவர்களை, தேவனுடைய வார்த்தைகளை, கேட்ட வார்த்தைகளுக்கு உண்மையுள்ளவர்களை, தேவனுடைய சபைக்கு ஊழியக்காரர்களுக்கு உண்மையுள்ளவர்களை தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், நிறைய குறைவுகள், நிறைய பலவீனங்கள், இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தையை நம்ம பிடித்து கொள்வோம். அவருக்காக வாழ நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? இந்த மனிதர்கள் தான் தேவனுக்கு தேவை. தேவனுக்கு உண்மையுள்ளவர்கள் தேவை, தேவனுடைய வார்த்தைகளுக்கு உண்மையுள்ளவர்கள் தேவை, தேவனுடைய சபைக்கு உண்மையுள்ளவர்கள் தேவை. தேவனுடைய வார்த்தைகளை பாதுகாத்து அதை தங்களுக்குள் வைத்து கொண்டு இன்னும் அநேகரை ஆதாயப்படுத்தும்படியாக யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்களுடைய குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானம் வரும். இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் கூட அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிற சமாதானம் கூட நம்மளை விட்டு போயிடும். ஆனால் வார்த்தை என்ன சொல்ல தெரியுங்களா? தேவன் நமக்கு கொடுத்ததான சமாதானம் அது உலகத்தால் கொடுக்க முடியாத சமாதானம், உலகத்தினால் எடுத்துக்கொள்ள முடியாத என்ன சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானத்தை தேவன் உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளவே விட மாட்டார். பிசாசு தான் நம்மளோட வாழ்க்கையில் சமாதானத்தை கெடுக்கும்படியா, சமாதானத்தை நம்ம விட்டு எடுத்து போடும்படியா அவன் இரவும் பகலும் நமக்குள்ள ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்போ நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். உண்மையுள்ள மனிதர்கள் தேவனுக்கு தேவை. இதுதான் கர்த்தர் இந்த நாட்களில் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ளவன் என்று சொல்லி இந்த ஊழியத்தை கொடுத்தீரேன்னு சொல்லி ஃபாதர் கூட ஒரு பாட்டு பாடுவார். நம்ம உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை உள்ளவர்களாய், உண்மை இல்லாதவர்களாய் நாங்கள் இருந்தோம். ஆனால் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லி இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபாபா ராதுரானி அஸ்யா. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளில் நீங்கள் எங்களோட பேசினதா அந்த வார்த்தைகளுக்காக நன்றி. உங்களுக்கு தேவைப்படுகிற மனிதர்கள் ஆண்டவரே எங்களுக்கு நாங்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி சொல்கிறோம். உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. நம்மை அழைத்தவரை நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய இருதயத்துக்குள்ள சந்தோஷம் பொங்குனுங்க. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தி நீரே, தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தி நீரே.
உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. தள்ளப்பட்ட கல்னா, தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தினீரே. தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தினீரே. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டு பிடித்தீர். பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டு பிடித்தீர். கண்ணின் மணி போல காத்து வந்தீர். அழுகு போல் சுமக்கின்றீர். கண்ணின் மணி போல காத்து வந்தீர். கழுகு போல் சுமக்கின்றீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. பேரன்பினாலே என்னை இழுத்துக் கொள்வீர். பேரன்பினாலே என்னை இழுத்துக் கொண்டீர். பிரிந்திடாமலே அணைத்துக் கொண்டீர். பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். பிரிந்திடாமலே அணைத்துக் கொண்டீர். பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர். இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர். கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றீர். கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா.
தள்ளப்பட்ட கல்லா எடுத்து நிறுத்தினீரே. தள்ளப்பட்ட கல்லா எடுத்து நிறுத்தினீரே. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. தள்ளப்பட்ட கல்லா எடுத்து நிறுத்தினீரே. தள்ளப்பட்ட கல்லா எடுத்து நிறுத்தினீரே. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி. கேட்ட வார்த்தைகளின்படி அன்று உமக்கு உண்மையுள்ளவர்களாய், உங்களுடைய வார்த்தைகளுக்கு உண்மையுள்ளவர்களாய், உம்முடைய சபைக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அநேக பிள்ளைகளுடைய இருதயங்களை நீங்கள் இந்த நாட்களிலே நீங்கள் கிரியை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி. கேட்ட வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் கர்த்தர் மாற்றி கர்த்தாவே 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் மாற்றும்படியாய் சொல்லி செபிக்கிறேன். எதிரிட்டு வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் சோதனைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே தாண்டி ஆண்டவரே மிதித்து கடந்து போக கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. Glory to God. Rebala radia santorene merekatolani asya. Redirania santorene malusha torani asya. உன்னுடைய கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய மகளே. உனக்கு நான் பதில் தருகிற தேவனாக இருக்கிறேன். என்னுடைய சமூகத்தில் நீ உண்மையுள்ளவனாக இருக்கும் பொழுது உனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளில் நானும் உண்மையுள்ள தேவனாக இருந்து உன்னை ரட்சித்துக் கொள்வேன். உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். உன் குடும்பத்தை பாதுகாப்பேன். துராபாமாராதிரானியா சந்தரேனே ஷஹதுராதியாசியம் தியாந்துலோதுலனா துருமிலிரேக்கதுலானியா ஷபரரதியாசியா துரீனியாசியா. தேசத்தில் காணப்படுகிற இந்த சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சீக்கிரத்தில் இதற்கு ஒரு முடிவை, ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தம்முடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை கேட்டு சமாதானத்தை தேசத்தில் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எழுப்புதல் இந்த நாட்களிலே தேசத்தில் உருவாகும் என்பது
தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தை அந்த எழுப்புதலை தடை செய்யும்படியாக எழும்பியிருக்கிற சத்துருவின் வல்லமைகளை கீழே வீழ்த்தி தேவன் தம்முடைய எழுப்புதலை திட்டத்தின்படியாய் எழுப்புதலை இந்த தேசத்தில் கட்டளையிடப் போகிறார். அந்த எழுப்புதலை உண்டு பண்ணும்படியாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதில் யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, எந்த குடும்பமெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறதோ, அந்த மனிதர்களை, குடும்பங்களை கர்த்தர் இந்த கடைசி கால எழுப்புதலில் தேவன் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்த போகிறார். உங்களுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, உங்களுடைய கரங்களிலே வல்லமை உண்டு, உங்களுடைய ஜெபத்தில் வல்லமை உண்டு. அதை கேட்டு கர்த்தர் உங்களை கொண்டு அநேக காரியங்களை இந்த நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய தேசத்தில், உங்களுடைய வேலை செய்கிற இடங்களில் கர்த்தர் செய்ய போகிறார். இதுதான் தேவனுடைய திட்டமும் தீர்மானமுமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு அந்த அழைத்ததான தேவனுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம், கேட்ட வார்த்தைகளுக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம், சபைக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை கொண்டு நினைத்திருக்கிற காரியங்களை அவர் செய்வார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாட்களில் நீர் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டிருக்கிறீர், எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறீர், எங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவதற்காக நன்றி. கர்த்தர் நீர் எங்களுடைய வாழ்க்கையில், ஊழியத்தில், சபையிலே, தேசத்தில் எழுந்தருளி நீங்கள் செய்ய நினைத்ததான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், சபையில் நீங்கள் நிச்சயம் செய்ய போகிறீங்க ஆண்டவரே. இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கேட்டதான வந்ததான நம்முடைய பிள்ளைகள் யாவருக்காக நன்றி. தொடர்ந்து நடத்துங்க, தடைகளை மாற்றி போடுங்க, அதிசயங்களை செய்யுங்க, வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.